Hello viewers, welcome to our channel LS Info. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறதா இருக்கோம் அப்படின்னா RTE ஃப்ரீ எஜுகேஷனுக்கு வந்துட்டு எப்போ அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்குறதா இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்போ வந்துட்டு RTE வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும், எப்போ வந்துட்டு நம்ம ஆன்லைனில் நம்மளோட குழந்தைங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறதா இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வீடியோக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஐக்கான் தெரியும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே பெல் ஐக்கான்ஸ் தெரியும், அந்த பெல் ஐக்கான்ஸில் ஆல்ங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழே வந்துட்டு ஒவ்வொரு தனியார் பள்ளிகளிலும் வந்துட்டு 25% வந்து இடஒதுக்கீடு அளிக்கிறாங்க. இதில் வந்து வறுமை நிலையில் உள்ள குழந்தைகள் வந்துட்டு அட்மிஷன் போடப்பட்டு அவங்க வந்துட்டு ஃப்ரீ எஜுகேஷனில் படிக்கிறாங்க. அந்த வகையில் வந்து தமிழகம் முழுவதும் உள்ள 8000 பள்ளிகள், 8000 தனியார் பள்ளிகளில் 1,10,000 ஃப்ரீ சீட் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இந்த திட்டத்தின் கீழே LKG அல்லது 1ஆம் வகுப்பு வந்துட்டு நம்ம சேர்க்கலாம். குழந்தைங்க வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டணமின்றி இலவசமாக வந்துட்டு படிக்கலாம் தனியார் பள்ளிகளில். தமிழகத்தில் வந்து இந்த சட்டம் வந்து 2013ஆம் ஆண்டு வந்துட்டு இதை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. நடைமுறைப்படுத்துறதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு நிறைய மாணவர்கள் இதனால் வந்துட்டு பயன்பெற்றுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 4,60,000 குழந்தைகள் வந்துட்டு இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றுட்ருக்காங்க. எந்தெந்த பள்ளிகள்லாம் வந்துட்டு இந்த ஃப்ரீ எஜுகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அனைத்து தனியார் பள்ளிகள்லையும் நீங்கள் பண்ணலாம். நர்சரி ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ப்ரைமரி ஸ்கூலாக இருந்தாலும் சரி, மெட்ரிக் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, இல்லைனா ICSE ஸ்கூல்ஸாக இருந்தாலும் சரி, CBSE ஸ்கூலாக இருந்தாலும் சரி, இந்த எந்த பள்ளிகளில் வேணாலும் உங்கள் குழந்தைகளுக்கு வந்துட்டு நீங்கள் RTE ஃப்ரீ எஜுகேஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் சிறுபான்மை பள்ளிகளில் வந்துட்டு ஃப்ரீ எஜுகேஷன் இருக்காது, அதனால் அந்த ஸ்கூலுக்கு வந்து ட்ரை பண்ணாதீங்க. வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள், அதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்கள் வந்து இந்த திட்டத்தின் கீழே நீங்கள் அப்ளை பண்ணலாம். வாய்ப்பு மறுக்கப்பட்டோர் பிரிவில் ஆதரவற்றோர், HIV-னால பாதிக்கப்பட்டவர்கள், அதுக்கப்புறம் 3ஆம் பாலினத்தவர், அப்புறம் மாற்றுத்திறனாளிகள், அதுக்கப்புறம் துப்புரவு தொழிலாளர்கள், இவங்க எல்லாத்தோட குழந்தைகளுக்குமே வந்துட்டு நீங்கள் RTE ஃப்ரீ எஜுகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். இவங்க எல்லாருக்குமே வந்து குழுக்கள் இல்லாமல் இவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து முதல்ல இவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் யார் வந்திருந்தாலும் நீங்கள் தயங்காமல் எந்த ஸ்கூல்ஸ்க்கு வேணாலும் நீங்கள் RTE ஃப்ரீ எஜுகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர்கள், அந்த பிரிவின் கீழே உங்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு இங்கே அட்மிஷன் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா 2 லட்சத்திற்கும் குறைவாக உங்களோட ஆண்டு வருமானம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணி அப்ளை பண்ண முடியும். இந்த ஃப்ரீ எஜுகேஷனுக்கு அப்ளை பண்ண தேவையான ஆவணங்கள்லாம் நீங்கள் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எப்போ அவங்க ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ உங்களோட ஜாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், வருமான சான்றிதழ் இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எப்போ வந்துட்டு இந்த RTE எஜுகேஷனுக்கு ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஏப்ரல் மந்த் 3rd வீக் சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக வந்துட்டு டேட் இன்னும் சொல்லலை, ஆனால் ஏப்ரல் மந்த் வந்துட்டு 3வது வாரம் வந்துட்டு RTE வெப்சைட் ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 3வது வாரத்திலிருந்து வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட குழந்தைக்கு ஃப்ரீ எஜுகேஷனுக்கு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு வந்துட்டு கல்வித்துறை சார்பாக சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. தேவையான ஆவணங்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.